அனைவருக்கும் வணக்கம். காஞ்ச போலீஸ் ஸ்போர்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வரது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பைந்தாங்கோழி எப்படி டான் ஆனான் அப்படின்ற கதை தான். முன்ன வந்து நம்ம வீட்டில் இருந்த சிறுவடை சேவல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சண்டை கோழியை வந்து போட்டு பொளந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் நம்ம சண்டை சேவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் அடித்து தூள் கிளப்பி இப்போ வந்து அவர் தான் டான் ஆகி எல்லா பெட்டைகளுக்கும் ராஜாவாக நின்றுட்டுருக்காரு. இது எப்படா இது நடந்ததுன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையாகவே நான் என்னவோ யோசித்தேன். ஆனால் நான் கோழி வாங்கும் போதே வந்து கொடுத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் அதை விட வயசில் பெரிய சேவல் இருந்ததுன்னா அது கூட விடாதீங்க, அது கூட விட்டிங்கன்னா சேவல் வீணாகிடும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே அப்படி எதுவும் நடக்கலை. என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா சண்டை சேவல் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 சேவல்கள், சிறுவடை சேவல் இருக்குது பார்த்திங்களா, அவங்க 2 பேரையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா டானா இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கோழி, கருங்கோழி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கோழி இல்லை, பக்கத்து கோழி. அவங்க கோழி இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்கள அடக்கி ஆளுட்ருக்காங்க சண்டை கோழியை. ஆனால் ஒரு நாள் வந்து அந்த கோழியும் கண்டிப்பாக எடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் தான் ஆகுது நம்ம சண்டை கோழியுடைய வயசு. ஸோ இன் ஃப்யூச்சரில் நீங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.